வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏஷியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்க்கலாம். இப்போ ஏஷியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது. நம்மளுக்கு டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா இப்போல்லாம் வந்து எல்லா சார்ட் ஆஃப் கொஷின்ஸும் வந்து கேட்குறாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஷினா, அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங், அசர்ஷன் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின், இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கிலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க, அசர்ஷன் கொஸ்டின், எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டே வந்து போகலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் எப்படி எம்சிக்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், the earliest evidence of settled agriculture from the subcontinent comes from dash. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஏர்லியர், அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி என்ன வந்து இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லி வந்து இருந்துச்சு. அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் தான் வந்து பேலியோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜஸாக வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்டோனை பொறுத்து, மெட்டல்ஸ் பொறுத்து, அதெல்லாம் பொறுத்து அதை வந்து ஒவ்வொரு ஏஜஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு அப்புறம் வந்தது தான் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பீப்புள் வந்து வாழும் போது அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணி தான் அவங்களாம் வந்து சாப்பிட்ருக்காங்க, ஆக்குபேஷனாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரை. அப்போ அந்த எவிடென்ஸை அக்ரிகல்ச்சர் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எந்த இயர்லியர் எவிடென்ஸ்லேருந்து, எந்த இயர்லியராக எந்த இதிலேருந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த சைட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க அப்படின்றது உருவானதுன்னு பார்த்தோன்னா மெஹர்கர். இந்த சைட்டில் இருந்தால் மெஹர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைட்டில் இருந்தால் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து அந்த காலத்தில் மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம இண்டஸ் பீப்புளும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வாழ்ந்த அந்த மக்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ மெஹர்கர் தான் வந்து இயர்லியர் எவிடன்ஸ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ப்ரீகர்சராக வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ப்ரீகர்சர். ப்ரீகர்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா முன்னோடி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஒரு முன்னோடியாக வந்து இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஒரு முன்னோடியாக வந்து எது வந்து இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா, எந்த கல்ச்சர் வந்துருக்குன்னா மெஹர்கர் தான். அதுதான் வந்து பார்த்தோன்னா இண்டஸ் வேலி பீப்புளுக்கு ஒரு முன்னோடியாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மேய்ச்சல், ஆடு மாடுகள் வந்து மேய்ச்சல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு முன்னோடியாக வந்து எது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ மெஹர்கர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மெஹர்கர் இஸ் இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மெஹர்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மெஹர்கர் அப்படின்றது என்னென்னா ஒரு சைட்டு. அந்த சைட் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் ஏஜ்னா நியூ ஸ்டோன் ஏஜ். நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லி இந்த நியோலித்திக் ஏஜை வந்து சொல்லுவோம். அப்போ அந்த நியோலித்திக் ஏஜை சேர்ந்தது தான் வந்து மெஹர்கர். அப்போ அது எந்த சைட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா நியோலித்திக் சைட்டை சேர்ந்தது தான் வந்து இந்த மெஹர்கர் அப்படின்ற இடம். இந்த மெஹர்கர் அப்படின்ற இடத்துல தான் நிறையா மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டம் எல்லாமே வந்து இந்த நியோலித்திக் ஏஜ் வந்து சேர்ந்த காலகட்டம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மெஹர்கர் இஸ் லொக்கேட்டட் நியர் த பூலன் பேசின் ஆஃப் பலுச்சிஸ்தான் இன். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அப்போ மெஹர்கர் அப்படின்ற ஒரு சைட் வந்து இருக்குது, அது நியோலித்திக் ஏஜ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்க அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க, மேய்ச்சல் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் இண்டஸ் வேலி பீப்புளும் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் வந்து எந்த இடத்துல அக்யூரேட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா பலோச்சிஸ்தான் அப்படின்ற இடத்துல பூலன் பேசின் அப்படின்ற அந்த பேசின் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் வந்துருக்கு. அது முக்கியமாக எந்த நாட்டில் வந்துருக்கு, எந்த ஊரில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஊரில் இருக்குன்னா பாகிஸ்தானில் தான் வந்து இந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரித்ததுனால நம்மளுக்கு அது எல்லாமே அந்த சைட் எல்லாமே வந்து எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் பக்கம் வந்து போயிடுச்சு. அப்போ இந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த நியோலித்திக் சைட் வந்து பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஊரில் பூலன் பேசின் அப்படின்ற இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதான் வந்து பாகிஸ்தானில் வந்து இருக்குது இந்த மெஹர்கர்.
Next question. Archaeological evidence suggests that Neolithic culture existed in Mehergar as early as. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அப்போ அந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு, இவங்க இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் வந்து பண்ணி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமாக தான் ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது வந்து அங்கே நியோலித்திக் கல்ச்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அப்போ அந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் வந்து இந்த நியோலித்திக் கல்ச்சரை ஃபாலோ பண்ண அந்த மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா 7000 BCக்கு முன்னாடி. ஸோ 7000 BC முன்னாடி தான் வந்து இந்த நியோலித்திக் கல்ச்சரை ஃபாலோ பண்ண மெஹர்கர் அப்படின்ற இந்த சைட்டில் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா 7000 BC தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following valleys is known for having a continuous succession of Paleolithic paintings of different periods? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த வேலியில், ஸோ இந்த 4 வேலியில் எந்த வேலியில் வந்து பார்த்தோன்னா பேலியோலித்திக் பெயிண்டிங்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் பீரியடை சேர்ந்த பேலியோலித்திக் பெயிண்டிங்ஸ் வந்து எந்த வேலியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பேலியோலித்திக் பெயிண்டிங்ஸ் வந்து எப்போவுமே எந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா பிம்பெட்கா அப்படின்ற இந்த இடத்துல தான் வந்து அதிகமான பேலியோலித்திக் பீரியட். ஸோ அதுதான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜஸில் ஃபஸ்ட் ஏஜ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பேலியோலித்திக் ஏஜ் தான். அந்த பேலியோலித்திக் ஏஜ் தான் வந்து லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு காலகட்டத்துலையுமே அந்த மக்கள்லாம் வந்து குகையில் தான் வந்து வாழ்ந்துருப்பாங்க. அவங்க ட்ரா பண்ண அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே குகையில் வந்து இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து எவிடன்ஸாக நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிம்பெட்கா அப்படின்ற இந்த இடத்துல தான் பேலியோலித்திக் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பிம்பெட்கா தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The period of human civilization for which no written records are available is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த பீரியடில், ஸோ ஒரு பீரியடை நம்ம வந்து ஹியூமன் சிவிலைசேஷனை பற்றி எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸுமே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பீரியடை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பொதுவாக இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஏஷியன் ஹிஸ்ட்ரியை வந்து 3 விதமாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட், இன்னொன்று வந்து ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 விதமாக இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, ஏஷியன் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸை. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த பீரியடில் மக்களோட அதாவது மக்கள் வாழ்ந்த சிவிலைசேஷன் அவங்க என்ன மாதிரியான ஹேபிட்டில் வாழ்ந்துருக்காங்க, எப்படி அந்த நகரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு ரிட்டன் எழுதின ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்காத ஒரு பீரியட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸுமே வந்து இல்லாத ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து நடந்த பீரியட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் தான். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் தான் எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The period in which a civilization has not yet developed writing but other civilizations have already noted its existence in their own writing is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்றதுல அந்த மக்கள் வாழ்ந்த எந்த ஒரு தடையுமே நம்ம அவங்க விட்டுட்டு போன அந்த மெட்டீரியலை வச்சு தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சி இந்த காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க எதுவும் எழுதி வைக்கல. ஸோ அப்போ எழுதி வைக்காத ஒரு ஹிஸ்ட்ரி சேர்ந்த அந்த பீரியடை சேர்ந்தவங்கள தான் நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே அந்த மக்கள் வாழ்ந்தது, அதாவது ஒரு சிவிலைசேஷன் வந்து நடக்குது, ஒரு சிவிலைசேஷன் பீரியட் வந்து இருக்குது, அந்த பீரியடில் மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கான வந்து எழுதக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ எந்த எழுத்தும் அவங்க வந்து எழுதி வைக்கலை. பட் ஆனால் இதே வந்து அவங்கள சுற்றியும் பார்த்தோன்னா இப்போ இந்தியாவிலே வந்து எடுத்துக்கிட்டோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடக்கும் போது மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து சில சிவிலைசேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மீசோபொட்டாமியா சிவிலைசேஷன் வந்து இருந்திருக்கு, சைனீஸ் சிவிலைசேஷன் வந்து இருக்குது, க்ரீக் சிவிலைசேஷன்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இந்த 4 சிவிலைசேஷனும் வந்து எப்போ நடந்திருக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும்போது தான் மற்ற 3 சிவிலைசேஷனும் வந்து இருந்திருக்குது. பட் ஆனால் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அவங்க எதுவுமே வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து எழுதி வைக்கல. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி மற்ற மீசோபொட்டாமியா அவங்க அந்த சிவிலைசேஷனை சேர்ந்த மக்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பீரியட் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ அப்போ அந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நடந்த அந்த சிவிலைசேஷன் பீரியடில் வாழ்ந்த மக்கள் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எழுதி வைக்கல.
பட் ஆனால் அதே காலகட்டத்தை சேர்ந்த மற்ற சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட நம்மளை பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்றது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அவங்க அந்த பீப்புள் எதுவுமே வந்து எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஊரில் அந்த இந்தியாவில் இந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மீசோபொட்டாமியா சிவிலைசேஷனில் இந்த மாதிரி வந்து கடல் பயணம் வந்து பண்ணி ட்ரேடிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்மளை பற்றி மற்ற சிவிலைசேஷன் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த பீரியட் ஹூஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த பீரியடில், ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பீரியடில் நடந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டனில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்த அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸோ யூரோப்பியன் அரைவல்லேருந்து காந்தி பீரியடில் எல்லாமே வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அப்போ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொருத்தரை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மக்களோட இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டில் வந்து இருக்கோ. ஸோ அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து 3 விதமான பீரியட்: ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அண்டு ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ அப்போ இந்த 3 பீரியடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்தது தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த 4 ஹிஸ்ட்ரி பீரியடில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எந்த பீரியடை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி சேர்ந்த பீரியடை சேர்ந்தது தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன்னா நம்ம சிவிலைசேஷன் நம்மளை பற்றி எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க, ரிட்டன் டாக்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிடையாது. பட் ஆனால் நம்மளை பற்றி இந்த சிவிலைசேஷன் இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சிவிலைசேஷன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எந்த பீரியட் ஹிஸ்ட்ரியை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டோ ஹிஸ்டரி பீரியடை சேர்ந்தது தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த ஃபஸ்ட் சீரியல்ஸ் தட் த இண்டஸ் பீப்புள் க்ரோன் வேர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இண்டஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த இண்டஸ் வேலி பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு எந்த தானியங்களை வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட் அண்ட் பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 தானியங்களை தான் உற்பத்தி வந்து பண்ணுறாங்க, சீரியல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ இண்டஸ் வேலி பீப்புள் வந்து ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணதுன்னு பார்த்தோன்னா இந்த 2 சீரியல்ஸ் தான், வீட் அண்ட் பார்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டூ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹரப்பன் கிராப்ஸ் வேர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹரப்பன் பீப்புள் வந்து உருவாக்குன அந்த கிராப்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான 2 கிராப்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஹரப்பன் பீப்புள் உருவாக்குன 2 முக்கியமான கிராப்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா வீட்டும் பார்லியும் தான். ஸோ அதுதான் அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் எங்கள் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஹரப்பன் பீப்புள் உருவாக்குன 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா வீட் அண்ட் பார்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is not one of the Harappan sites related to the maritime activities of the Harappan people? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் ஹரப்பன் சைட்டை சேர்ந்தது வந்து கிடையாது. அந்த சைட்டில் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கலை. ஸோ மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ்னால் கடல் பயணங்கள் வந்துலாம் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஊரில் மட்டும், ஸோ இந்த 4 சைட்டில் ஏதோ ஒரு சைட் மட்டும் ஹரப்பன் சைட் வந்து கிடையாது, அங்கே வந்து இந்த மேரிடைம் ஆக்டிவிட்டீஸும் வந்து நடக்கலை. ஸோ அது எந்த சைட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லோத்தல், பாலகாட், சோக்தாக்கோ. ஸோ இது 3மே வந்து பார்த்தோன்னா ஹரப்பன் சைட்டை சேர்ந்தது. ஸோ லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது, பாலகாட் இது 2மே வந்து பாகிஸ்தானில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இந்த 3த்துலேயும் வந்து பார்த்தோன்னா மெரிடைம் ஆக்டிவிட்டீஸ் கடல் சார்ந்த பயணங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. எது மட்டும் ஹரப்பன் சைட் கிடையாதுன்னு பார்த்தோன்னா பாட்டாலிபுத்ரா வந்து கிடையாது. ஸோ பாட்டாலிபுத்ரா வந்து எதோடதுன்னு பார்த்தோன்னா மகதா பீரியடில் வந்த ஒரு கேபிட்டல் சைட்டு தான் வந்து ஸ்டேட்டு தான் வந்து இந்த பாட்டாலிபுத்ரா. ஸோ அப்போ பாட்டாலிபுத்ரா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எது வந்து ஹரப்பன் சைட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பாட்டாலிபுத்ரா தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, லோத்தல் அப்படின்ற இந்த இடம், இந்த பிளேஸ் வந்து பார்த்தோன்னா சபர்மதி ரிவரோட ட்ரிபியூட்டரி ஒரு பிரான்ச்சு. ஸோ வந்து ட்ரிபியூட்டரினா ஒரு கிளையாறுகள். ஸோ அந்த சபர்மதி ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரியில் தான் அந்த கரையை ஒட்டி லோத்தல் அப்படின்ற இந்த பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ அது முக்கியமாக எந்த
ஊரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லோத்தல் அப்படின்ற இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ லோத்தல் அப்படின்ற பிளேஸ் வந்து குஜராத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அங்கே தான் வந்து மெரிடைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ குஜராத் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ நேவல் டோக்யார்ட் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் இன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எ நேவல் டோக்யார்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கடல்லாம், ஸோ அந்த கப்பல் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது, உருவாக்குறது, பில்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இண்டஸ் வேலி பீப்புள் வந்து டோக்யார்ட்லாம் வச்சு கப்பல் பயணம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் வந்து பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அது எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த நேவல் டோக்யார்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த இடத்துல இந்த நேவல் டோக்யார்டு வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா லோத்தல் இன் குஜராத்தில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ லோத்தல் அப்படின்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ் வந்து சபர்மதி ரிவரை ஒட்டி வந்து இருக்கக்கூடிய கிளை ரிவர் பக்கத்தில் அந்த லோத்தல் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. அந்த பிளேஸில் இருந்து தான், லோத்தலில் இருந்து தான் நிறையா கடல் பயணங்கள் வந்து இந்த இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லோத்தல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.